வடக்கு கிழக்கு கார்னர் பார்த்த பிளாட்டில் வடக்கு ஃபேஸிங் வச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 2 BHK டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லா தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா எக்ஸாக்டாக கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா விநாயகபுரமில் தான் வந்துட்டு இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. எக்ஸாக்டாக விநாயகபுரம் வாட்டர் டேங்க் பஸ் ஸ்டாப்பில் வந்து நீங்கள் விலாங்குறிச்சி வர ரோட்டில் தர்மசாஸ்திரா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட் அப்படிங்கிறனால ரெண்டு சைடுமே வந்துட்டு ஒய்டான தார் ரோட்ஸ் இருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டோட டோட்டல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட் ஏரியா 2.1 சென்ட்ஸுங்க, பில்டப் ஏரியா 1500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் 800 ஸ்கொயர் ஃபீட், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 700 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ளே என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்எஸ்ல வந்து ஒரு ஸ்டீல் கேட் வித் லேசர் கட்டிங் டிசைனோட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் 11க்கு 20 மெஷர்மெண்ட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 1/1 மெஷர்மெண்ட்டில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஜலமூலையில் பார்த்தீங்க வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் போர்வெல் வித் சம்ப் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் போர்ட்டிக் ஏரியாவில் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே ஒரு நல்ல நீட்டான செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈவி பாக்ஸ் எல்லாமே வந்து போர்ட்டிக் ஏரியாலே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ராகும்போது பிளாக் கலர் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு டீக்வுட் ஃப்ரேமில் டீக்வுட் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான டோருங்க. அதுபோக குவாலிட்டியான லாக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நீட்டாக டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹால் ஏரியாவில் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக UPVC விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹால் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஹால் வந்து 17க்கு 11 நல்ல ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக அமைச்சு ஹால் கலருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா டைல் பேட்டர்னும் வந்து ரொம்ப லைட்டான கலரில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங்க்கு ஸ்பாட் லைட்ஸ் ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப நீட்டாக எலிஜென்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 800 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு பில்டப் பண்ணியிருக்கோம். இன்னர் ஸ்டேர் கேஸ் வச்சு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட கிச்சன் சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்குதுங்க. வாஸ்துபடி அக்னி மூலையில் தான் வந்துட்டு கிச்சன் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் கம் டைனிங் 16க்கு 10 மெஷர்மெண்ட்டுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு ஒரு ரூப் வரைக்குமே வந்து நமக்கு வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க 10 ஃபீட்டுக்கு கிச்சன் ஏரியாவில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டேபிள் டாப் பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. மாடலர் கிச்சன் நீட்டாக ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. UPVC விண்டோ 3/3ல் 2 UPVC விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மாடலர் கிச்சனோட கலர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக வால் டைலோட கலருக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட இன்னர் ஸ்டேர் கேஸ் கீழே வரக்கூடிய ஏரியாவுமே வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்துட்டு அதில் நீட்டாக டோர் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 10க்கு 11ங்க. ஸோ இந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா UPVC விண்டோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லாஃப்ட் ஏரியாவில் வந்துட்டு நீட்டாக கபோர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேன் லைட்ஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அவுட்டர் டாய்லெட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ போர்ட்டிக் ஏரியாவிலேருந்து உங்களுக்கு எக்ஸஸ் பண்ணுற மாதிரி ஸ்டீல் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் வால்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்க் கலர் டைல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப யூனிக்கான டைல் வந்துட்டு எல்லா பாத்ரூமுமே வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா பாத்ரூம்லேயுமே வந்து நமக்கு வந்து ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. விண்டோக்கு கிரில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ராட்ஸ் யூஸ் பண்ணி விண்டோ கிரில் எல்லாமே வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ UPVC விண்டோவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குவாலிட்டியான பிராண்டான மெட்டீரியல் தான் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிவி யூனிட்லேருந்து எல்லாமே உடன் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னர் ஸ்டேர் கேஸ் மூலிமா நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸில் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. ஒரு நீட்டான ரைசர் ரேட் கொடுத்து தான் வந்துட்டு ஸ்டெப்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. ஹேண்ட் ரயிலுக்கு SS மெட்டீரியலில் வந்துட்டு ஹேண்ட் ரயில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மேலே வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா லாபி ஏரியாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு மினி ஹால் மாதிரி தான் நமக்கு வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2 டோர் ஓப்பன் இருக்குதுங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பால்கனி அக்சஸுங்க, இன்னொன்று வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம் அக்சஸுங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போனீங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 11க்கு 17ங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு சின்ன பெட்ரூம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணிட்டாங்க. அது போக லாஃப்ட் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா கபோர்ட் ஒர்க்குமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கீழே பார்த்த மாதிரி 2 வால்க்கு லைட் கலர்லையும் ஒரு வால்க்கு டார்க் கலர் டைலும் வந்துட்டு லே பண்ணியிருக்காங்க. 2/4 மெஷர்மெண்ட்டில் வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு வெஸ்டர்ன் டைப்பில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வெஸ்டர்ன் கிளாசட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக ஷவர் கனெக்ஷன் வருதுங்க. வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் எல்லாமே வந்துட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ளஷ் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் மட்டும் டீக்வுட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷால்வுட்டில் வந்துட்டு பெட்ரூம்க்கு வந்து ஃப்ரேம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட பால்கனி ஏரியாங்க. ஃப்ளோர் பார்த்திங்க அப்படின்னா 1/1ல் உங்களுக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஃப்ளோர் டைல்ஸுங்க. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றியுமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பால்கனி ஏரியாலே வந்துட்டு நமக்கு பெர்கோலா டிசைனில் வந்துட்டு மேலே ஸ்டீலில் வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் ரெயில் எம்எஸில் வந்து நமக்கு நீட்டாக டிசைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியமான லொக்கேஷனில் தான் வந்துட்டு இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விநாயகபுரம் டு விலாங்குறிச்சி மெயின் ரோட்லேருந்து ஒரு 500 மீட்டர் கூட இருக்காதுங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து அதுக்கும் பக்கமாக தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எம்டி சைட்ஸே பார்க்க முடியாது, ஃபுல்லாகவே வீடாகிடுச்சிங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால்கனி ஏரியாவிலேருந்து நமக்கு செகண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய டெரேஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீலில் வந்து ஸ்டேர் கேஸ் அமைச்சு இந்த ஸ்டேர் கேஸும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ரைசர் வந்து ரொம்ப நீட்டான ரைசர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓப்பன் டெரேஸில் பார்த்திங்க அப்படின்னா டெரக்கோட்டா பெயிண்ட் பண்ணி நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்து டெரக்கோட்டா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது போக காலம்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு டம்மி காங்கிரீட் போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்குங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஒர்க்குமே நீட்டாக பண்ணிட்டாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அடுத்த நாளே வந்து நீங்கள் புண்ணியார்ச்சனை பண்ணலாம். அந்தளவுக்கு எல்லாமே வந்துட்டு ஒர்க் எல்லாமே நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் சம்பு, வாட்டர் டேங்க், இபி கனெக்ஷன் எல்லாமே வந்துட்டு இதில் வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கபோர்ட்ஸ் ஒர்க்கு எல்லாமே இருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 82 lakhs. கண்டிப்பாக உங்களோட ஃப்ரீ டைமில் விசிட் பண்ணுங்கள்.